நேத்து நைட்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஒரு டிஷ் தான் முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு காஷ்னியோட ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு மசாலா பீனட்ஸ் தான். அதையும் சைட் பை ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும்னு அத ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் தான். இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 80% பீப்பிள்க்கு பிடிக்காது. வேற ஒண்ணும் இல்ல, ரவா உப்புமா தான். ஆக்சுவலா இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காத 2 ஃபுட்டு. ஒண்ணு இந்த ரவா உப்புமா, அதுக்கப்புறமா பாகற்காய். ரவா உப்புமாவது எப்பமாவது குடுப்பேன் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த பாகற்காய் மட்டும் அவங்க சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல. இதுலயும் இந்த ரவா உப்புமாவ நான் வருஷத்துல 2ஓ 3ஓ தடவ தான் சமைச்சிருப்பேன். அன்னைக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. சோ ரெடி பண்ணிட்டேன். சமைக்கும் போதே ஒரு டவுட்ல தான் சமைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய குவாண்டிட்டி போட்டுட்டேன். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணும்போது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிரணும். அப்பதான் அவங்க கடைக்கு போறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சமைக்கும் போதே எட்டி பார்த்தாங்க. ரவா உப்புமாவா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளே சாப்பிட்டுறலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த ரவா உப்புமா பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.